ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியில் வராமல் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. அதான் ரொம்ப நல்லது. நாங்கள் இப்போ எங்கேயுமே வெளியில் போகிறதே இல்லை. வீட்டுக்கு கீழேயே பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் காலையில் பால் மட்டும் அங்கே போயிட்டு வாங்கிக்கிறது. மற்றபடி வீட்டை விட்டு வெளியில் வரதே இல்லை. இந்த விலாக் வந்து மண்டே அன்னைக்கு எடுத்தது. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மீன் சாப்பிட்டு. சண்டே வேறு ஊரடங்கு இருந்ததுனால வெளியில் போகலை. டவுட் இருந்தது, சரி திருப்பி அகைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வானகரம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். அவங்களோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் நான் 2 பேரும் சேர்ந்து போயிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு. காசிமேடுக்கு அடுத்தது சென்னையில் ஃபேமஸானது இதுதான். இப்போது கோவிட்-19னால் ஜனம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இல்லைன்னா இங்கே கூட்டமாக இருப்பாங்க. நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. சொரா 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 ₹130. ஐநூறுண்ணா 350 இதுவா 500 பார்த்துருக்கிறது வந்து வஞ்சரம். இது ஒரு மீன் வந்து 3 கிலோ இருக்கும். கிலோ வந்து ₹600 சொல்கிறாங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கடல் நண்டு. அந்த மீன் பேர் தான் வவ்வால். இது பேர் கடம்பா. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது.
காலையில் 7:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. vlog எடுக்கிறேன்னு மொபைலை வேறு எடுத்துகிட்டு போயாச்சு. எனக்கு செம்ம போரு. அதனால் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு சேமியா வாங்கிட்டு வந்ததை தண்ணியில் ஒரு 1 minute ஊற வச்சு எடுத்து அதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்து அதில் வந்து தேங்காய் துருவி போட்டு ஏலக்காய் தூள் லைட்டாக ஆட் பண்ணி சர்க்கரை போட்டு நானும் பாப்பா சாப்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு சர்க்கரை ஆட் பண்ணால் பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு மட்டும் சேமியாவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வரதுக்கு லேட் ஆகிட்டே இருந்ததுனால சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ வஞ்சர மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வஞ்சர மீன் வந்து 1 கிலோ 500 ரூபாய்க்கு கிடச்சிது. இறால் வந்து 1 கிலோ 200 ரூபான்னாங்க. எல்லாமே அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நான் ஒன்ஸ் நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிட்டு சமைக்க வேண்டியது தான். நம்ம வந்து நான்வெஜ்லாம் இப்போ சமைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா எந்த ஃபுட்லேருந்தும் கொரோனா வைரஸ் வந்து பரவுனதாக இது வரைக்கும் எதுவுமே நிரூபிக்கப்படலை. அதனால் நம்ம எந்த ஃபுட்டுனாலும் எடுத்துக்கலாம். இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு வந்து டிவியில் ரிப்பீட்டடாக அந்த கொரோனா வைரஸை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனால பயம் வந்து மனசுக்குள்ளே வந்திருக்கு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குதுன்ட்டு. அவங்களோட கமெண்ட் படிச்சுட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணலை. நான் வாய்ஸ் அவுட் பண்ணுற ஒரு 5 minutes முன்னாடி தான் அவங்க கமெண்ட் படித்தேன். பட் ஆனால் அவங்க கமெண்ட் பண்ணது நைட்டு 1:30 கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வரல. 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு எப்படி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறது, எப்படி அவங்கள வச்சு சமாளிக்கிறது வீட்டில், அந்த மாதிரி சில பயங்கள் கொரோனா வைரஸை பார்த்து பயமாக இருக்குது டிவியில் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன் நம்ம வந்து அதுக்கு பயப்படணும்? இது வரைக்கும் கொரோனா வைரஸ் நம்மளை வந்து தாக்கலை அப்படின்றப்ப கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளே வந்து நம்ம காத்துக்க முடியும். ஸோ அதுக்கெலாம் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கவர்மெண்ட் வந்து அதுக்காக ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 144 தடை 21 நாளைக்கு நீங்கள் யாரும் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வராதிங்கன்னு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து அதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு தேவை சில பொருட்கள் வேணும், வெளியில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வெளியில் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர ஆள் டக்குன்னு உடனே வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்து அதில் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ணாமல், அதே மாதிரி கிராசரிஸ் ஏதாவது வாங்கிட்டு வராங்க அப்படின்னா கவரை கட் பண்ணி உடனே அதில் இருக்கக்கூடிய பொருளை வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து மூடி உள்ள டஸ்ட்பினில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் வந்து உடனே நல்லா பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கும் பாதிக்காது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்காது. ஸோ நம்மளே வந்து பாதுகாத்துக்கிட்டு நம்மளோட ஃபேமிலியும் பாதுகாத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேஃப்டியாக இருக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதுக்காக பயப்படணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இந்த டைமில் வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த டைமுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். டிவிலையும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த பொருட்கள் வீட்டில் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க. வீடியோஸில் பார்த்ததும் டக்குன்னு அந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் திங்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா போயிட்டு வர ட்ராவல் டைமில் தான் உங்களுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை சாப்பிட்டுட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த ஃபுட்டு தான் எடுக்கணும் அந்த ஃபுட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. நம்மக்கிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ
அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்தா அவங்களும் வந்து குஷியாகிடுவாங்க, நம்மளுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனால. எப்படி அதெல்லாம் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீட்டில் இருக்கிறதா உங்கள் வீட்டில் இருக்கணும்னு இல்லை, நான் வீடியோவில் காட்டுறதா நீங்கள் செய்யணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூடியூப்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்ஸ்லாம், எல்லா பொருளுக்குமே டிஃப்ரெண்ட் ரெசிப்ஸ் வந்து இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு வீடியோவை நீங்களே செலக்ட் பண்ணி அதுலேருந்து அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அவங்க கூட வந்து உங்கள் ஃபேமிலியையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து ஃபுல் டே சும்மா இருக்க முடியாது. வீட்லேயே வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் போனால் கூட பேலன்ஸ் இருக்க 16 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் போகணும். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயந்தான். அதுக்காக இந்த டைம்லேயே வந்து அவங்கள படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுத்தாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதனால் அவங்க பிடிச்சிருந்தா அவங்களே படிக்கட்டும். எஜுகேஷன் ரிலேட்டட் டாய்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணட்டும். இல்லைன்னா நல்லா ஒரு ஃபன்னாக வீட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 3 பேர் இருப்போம், அம்மா அப்பா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் சேர்ந்து நல்லா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் கேம்ஸ் நம்ம அந்த காலத்துலலாம் ரொம்ப போர் அடிச்சுன்னா எப்படி பண்ணுவோம், பல்லாங்குழி விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம்ல, ராஜா ராணி விளையாடுறது, திருடன் போலீஸ் விளையாடுறது, அந்த மாதிரி சின்ன அது பேப்பரில் எழுதி போட்டு குலுக்கி போட்டு விளையாடுறது, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவங்களே வந்து நம்ம கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த டைம் தான் சான்ஸு, வீட்டில் உட்காந்து படின்னு அவங்க டார்ச்சர் பண்ணால் அவங்களுக்கும் வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும், நம்மளுக்கும் அந்த டேவை வந்து ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப நல்லா ஜாலியாக மூவ் பண்ணுறப்ப ஈஸியாக டைம் போயிடும். நிறைய குட்டி ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து கொரோனா வைரஸை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து நல்ல ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். வீட்டுக்குள்ளே இருக்க பொருட்களை மட்டும் வச்சுட்டு அதை வச்சு சமையல் பண்ணுறது, நல்ல ஒரு கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். யாருமே இதுக்கு பயப்படாதீங்க. நாங்கள் வந்து இப்போ வீட்டிலேருந்து வெளியில் போகிறதே கிடையாது. மண்டே அன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் முன்னெச்சரிக்கையாக. இப்போ வந்து டெய்லியும் காலையில் பால் மட்டும் வாங்கிட்டு வந்த கையோடய ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு பால் பாக்கெட்டையுமே வெளியில் டெரஸ்லேயே ஒரு பைப் இருக்குது, அங்கேயே வாஷ் பண்ணிவிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்து காலையிலே குளிச்சிடறோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு வாட்டி குளிக்கிறோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி தான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற டைமில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து தண்ணி அதிகமாக குடிங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எடுத்து கொடுங்க. அவங்க குடிக்காமல் இருந்தாலும் அந்த டைமில் வாங்கி கொஞ்சம் குடிப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. தேஷோட ஃபேவரட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை தேஷுக்கு பிடிச்சது இருக்கா? எது பிடிக்கும்? எது? இதுதான் பிடிக்குமா? அது இது அம்மாவோட ஃபேவரட், இது அப்பாவோட ஃபேவரட். குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. குட்டி பீஸ் உடஞ்சது எல்லாத்தையும் குழம்புல போட்டாச்சு. சாப்பிடலாமா? மஞ்சள் மீன் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் கூட வாங்கினதே இல்லை. ஸோ நான் வாஷ் பண்ணது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். அதனால் கொஞ்சம் தெரியாமல் ஏனோ தானோன்னு வாஷ் பண்ணிவிட்டேன். அதனால் மீன்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு வாஷ் பண்ணுறப்பயே. அதுக்கப்புறம் தான் பார்த்து மசாலாலாம் தடவி பொரித்து எடுத்திருக்கேன். இறால் வந்து பாப்பாவுக்காக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்களோட நாள் வந்து அன்றைக்கி அப்படி தான் போனது. இதுக்கப்புறம் என்னால் டெய்லி விளாக்ஸ்லாம் போட முடியுமான்னு தெரியல. ஒரு 2 days 3 days ஒன்ஸ் தான் வந்து வீடியோஸ் வரும். ஏன்னா ஹஸ்பண்டோட மொபைல் வந்து உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. என்னோடய மொபைல் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கால்ஸ்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸ் என்னால் ஷூட் பண்ண முடியல. மொபைல் ஷாப்லாம் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இப்போதைக்கு மொபைல் வந்து வாங்க முடியாது. அவங்க மொபைல் வாங்குற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். வீடியோஸ்லாம் போடுறது கஷ்டம்தான். அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஆர்டர் பண்ணது டியூஸ்டே வரும்னு சொல்லி எஸ்டிமேட்டட் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இல்லை இப்போக்கி எங்களால் டெலிவரி பண்ண முடியாது, நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைனா நாங்கள் அப்டேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ பார்க்கலான்ட்டு அதையும் கேன்சல் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டேன். அவங்க மொபைல் வந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக அதுக்கப்புறம் டெய்லியும் கூட வீடியோ போடலாம்.
ஸோ நானும் என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் பார்த்து சேஃப்டியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சேஃப்டியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு செய்தியோட உங்களை வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.